அம்மே நாராயணி, தேவி நாராயணி, எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் 26வது தசகம் ஸ்லோகம் 10லேருந்து 17 வரைக்கும் ஸ்லோகங்களும் அதோட அர்த்தமும் பார்க்க போகிறோம். இப்போது 10வது ஸ்லோகம். ஞானம் த்விதைக்கம் த்வபரோக்ஷமன்யத் பரோக்ஷமப்யேததவேஹி ராஜன் ஆத்யம் மகேஷ்யாஹ கிருபயா விரக்த்யா பக்த்யா மஹத் சங்கமதலப்யம். இப்போது இந்த 10வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. ஞானம் த்விதா, த்விதீயன்னு என்ன அர்த்தம்? ரெண்டுன்னு அர்த்தம். த்விதானா ரெண்டு விதமானது ஞானம். ஒன்று அபரோக்ஷம், இன்னொன்று பரோக்ஷம். அபரோக்ஷங்கிறது எல்லா இடத்துலையுமே நம்ம பிரம்மத்தை பார்க்கறது. அதான் அன்பே சிவம்னு சொல்கிறா பாருங்க. எல்லாருடைய இதயத்துலேயும் பரபிரம்மாவை பார்க்குறவாளுக்கு யார் மேலேயுமே எந்த துவேஷமுமே வராதவாளுக்கு. அதனால தான் ஞானிகளுக்கெல்லாம் கோபமே வர்றது கிடையாது. அவளாம் எப்போவுமே சாந்தமாக இருப்பாள். நம்ம தான் தனிப்பட்ட மனுஷனாக அவளை பார்க்குறோம் நம்ம. அதுதான் பரோட்சங்கிறது, பயாஸ்டாக இருக்கிறது. ஸோ அந்த அபரோக்ஷங்கிற பக்தி எப்போ கிடைக்கும்? தேவியினுடைய கிருப்பை இருந்தால் தான் கிடைக்கும். பக்தியா விரக்தியா, பக்தியாலும் விரக்தியினாலும். விரக்தினா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கா? எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு காட்டுக்கு போகிறது தான் விரக்தின்னு. அப்படி கிடையாது. விராகம், ராகம்ங்கிறது என்ன? அதாவது பற்று. அது இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் விராகம். அதை தான் அப்படியே விரக்தின்னு வந்துடுது. ஸோ நம்ம தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ நமக்கெல்லாம் எங்கே போனாலுமே யாராக இருக்கட்டும் ஒரு சேஃப்டியே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் இருக்கும். நம்ம பாட்டுக்கு நினச்சா மாதிரி எங்கேயும் நம்ம போய் உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஏதாவது அவளுக்கு கேஸ் கிடைக்கலன்னா நம்மளை புக் பண்ணி உள்ளே வச்சுடுவான். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய கடமையை நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். எங்கே இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது. சன்னியாசியாக போனாலும் சன்னியாச கடமைகள் நிறையவே இருக்குது அவளுக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய கடமையை நம்ம செஞ்சுட்டு நம்ம இருக்கணும். இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அவள் சொல்லியிருக்கா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதங்கிறது அதுக்காகத்தான். அதாவது நம்மளுடைய கடமையிலேருந்து என்றைக்குமே தவறக்கூடாது. அப்போ காப்பாற்ற வேண்டிய கடமையும் பகவானுக்கு இருக்குது, அம்பாளுக்கு இருக்குது. ஸோ தேவியினுடைய கிருப்பையினால தான் இந்த அபரோக்ஷ பக்திங்கிறது ஒருத்தருக்கு கிடைக்குமே. அதனால் அது மாதிரி நமக்கு கிடச்சுடுத்துன்னா நமக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக முக்தி கிடச்சிடும். அது எப்போ கிடைக்கும்? அந்த மாதிரியான ஒரு அபரோக்ஷ பக்தி எப்போ கிடைக்கும்னா மகான்களின் சங்கமம் மூலமும் கிடைக்கும். லப்யம்னா கிடைக்கும். அது அம்பாளோட அனுகிரகம் இருந்தால் தான் சத்சங்கமே கிடைக்கும். ஸோ நம்ம இதுதான் இந்த 10வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 11வது ஸ்லோகம். யே ததாப்னோதி சர்வமுக்தோ த்வேஷஸ்ச ராகஸ்ச ந தஸ்ய பூப ஞானம் த்விதீயம் கலு சாஸ்திரவாக்ய விசாரதோ புத்திமதைவ லப்யம். இப்போ இந்த 11வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. இப்போ இந்த கேள்வியெல்லாம் சுமேதஸ் கிட்டக்க சுரதன்கிற ராஜா கேட்டுருக்கார். அதனால் அவர் ராஜா அப்படின்னு ஆரம்பிக்கிறார், அட்ரஸ் பண்ணுறார். ஹே பூப, ஏத்த தாப்னோதி, இந்த அபரோக்ஷ ஞானத்தை யார் சம்பாதிக்கிறாளோ தஸ்ய துவேஷா ராகம் ந, அவனுக்கு துவேஷமும் இல்லை ராகமும் இல்லை. சர்வமுக்தா, எல்லாத்திலிருந்தும் முக்தனாகிறானோ. த்விதீயம் ஞானம், இரண்டாவதாக சொல்லப்பட்ட பரோக்ஷ ஞானம் சாஸ்திர வாக்கிய விசாரதா, சாஸ்திர வாக்கியங்களை விசாரம் செய்வதன் மூலமாக புத்திமதா ஏவ லப்யம், புத்திமானுக்கு மட்டுமே கிடைக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? சும்மா சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கிறதுனால மட்டுமே ஒருத்தர் பெரிய ஞானியாக ஆகிட முடியாது. சில பேருக்கு நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருப்பா, பார்த்தா அவளுக்கு வீட்டை எப்படி நிர்வாகம் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருக்கும். யாருமே வாத்தில் அடங்கவே மாட்டா அவளுக்கு. அப்புறம் என்ன பெரிய படித்து உன்னோட இன்டெலிஜென்ஸை நீ எப்போ யூஸ் பண்ணுறியோ அதுக்கு தான் காமன் சென்ஸ் வேணுங்கிறது. என்ன தான் நம்ம படிச்சிருந்தா கூட, படிச்சிருந்தா என்ன, நிறைய படிச்சிருந்தா நீ ஒரு பெரிய சதஸில் போய் நிற்கலாம், அவளுக்கெல்லாம் எதிர்வாதம் பண்ணலாம். அதுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர
நீ முக்தனாகிறதுக்கு அது யூஸ் ஆகுதா? இப்போ இருக்கிற ஏட்டு சுரக்காய் மாதிரி தான் இப்போ இருக்கிற கல்வியெலாம் மாணவனுக்கு ப்ராக்டிக்கலாக ஏதாவது யூஸ் ஆகுறதான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும். அது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயந்தான். அந்த காலத்தில் அதனால தான் கைத்தொழில் ஒன்றே கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னா. இப்போ எல்லாரும் படிச்சிருக்கா, ஆனால் எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதா? அவள் படித்த வேலை கிடைக்கலன்னு ஒருத்தர் பாதி சுற்றின்னு இருக்கா. சில பேர் விரக்தியில் ஏதோ சம்பாதிக்கணுமேன்னு வேலைக்கு போயின்னு இருக்கா. யாருமே எதுவுமே பிடிச்சே பண்ணுறதில்ல. ஏன்னா அவள் படித்த படிப்பெல்லாம் ஏட்டு சுரக்காயாக இருக்குது. அந்த மாதிரி இந்த த்விதீய ஞானம், இரண்டாவதான சாஸ்திர வாக்கிய விசாரத்துக்கு தான் அது யூஸ் ஆகுமே தவிர மற்றபடி அது முக்தி கிடைக்கிறதுக்கு அது யூஸ் ஆகாது. அதுக்காகத்தான் நம்ம சத்குருவை தேடி போகிறோம். நம்ம சத்குருக்களால் மட்டும்தான் இதை நமக்கு உணர்த்த முடியும். வெறுமனை ஒருத்தர் பிரவச்சனம் பண்ணுறதுனாலேயே இது எழுத்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் எல்லாரும் பரீட்சித்தும் இல்லை, சொல்கிறவா எல்லாரும் சுகரும் இல்லை. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அறிவை யூஸ் பண்ணி எது கரெக்டு, எது நம்ம வாழ்க்கைக்கு எது தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் தேர்ந்தெடுக்கணுமே தவிர எல்லாரும் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. இதுதான் இந்த 11வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 12வது ஸ்லோகம். ஷமாதிஹீனோ ந சாஸ்திரவாக்கிய விசாரமாத்ரேன விமுக்திமேதி தேவ்யாஹ கடாக்ஷைர்லபதே ச புக்திம் முக்திம் ச சா கேவல பக்தி கம்யா. இப்போது இந்த 12வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. எல்லாரும் கவனமாக கேளுங்கோ. ஷமாதிஹீனஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமமாகியவை இல்லாமல் ஒருவன். அதாவது இப்போ அவன் நிறைய தபஸ் பண்ணுற மாதிரி பெரிய யோகங்கள்லாம் கற்றுக்கிறான், அவனுக்கு நிறைய சித்திகள்லாம் ஒருத்தருக்கு கிடச்சிடுறது, சாஸ்திர இதில் பெரிய நிபுணராக இருக்கான் அவன், இதெல்லாம் விசாரம் பண்ணுறான் அவன். என்ன விமுக்திம் ந ஏதி, இதனாலெல்லாம் முக்தி கிடைக்காது அப்படிங்கிறத போன தடவையே பார்த்தோம். நம்ம அவள் என்ன பண்ணிடுவா, நமக்கு சில யோகங்கள்லாம் நம்ம கற்றுண்டோன்னா நமக்கு சில சித்திகள்லாம் ஏற்படும். அப்போ அந்த தேவதைகள்லாம் அதை வச்சுட்டு தான் இந்த வித்தையெல்லாம் பண்ணுறா பாருங்கோ. இன்னொருத்தர் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் ஏதாவது ஒரு பொருளை வரவழைக்கிறது, இது மாதிரி அவள் சித்து விளையாட்டுலலாம் ஈடுபட ஆரம்பிச்சிருவா. இப்போ ஞானிகள் என்ன பண்ணுவா, இதெல்லாம் தாண்டி நம்ம அம்பாளை அடையணும், பகவானை அடையணுங்கிறதுல மட்டும்தான் குறிக்கோளாக இருப்பா. இந்த சித்திகளெல்லாம் லட்சியமே பண்ண மாட்டாள். இதுதான் இந்த பக்தனாக இருக்கிறவனுக்கும் வெறுமனை சாஸ்திர விசாரம் மட்டும் பண்ணுறவனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். இப்போ தேவியினுடைய கட்டாட்சங்கள்னால மட்டும்தான் புக்திச்ச முக்திச்ச இகலோக சுகமும் முக்தியும் லபதே கிடைக்கப்பெறும். சா கேவல பக்தி கம்யா, பக்தியால் மட்டுமே தேவியை அடைய முடியும். இதைத்தான் மேல்பத்தூராரும் சொன்னார். என்னடா மேல்பத்தூரார்னு சொல்கிறேனேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா அந்த நாராயணியம் எழுதினவருக்கு பேரும் நாராயண பட்டத்திரி, இதை தேவி நாராயணியம் எழுதினவருக்கு பேரும் நாராயண பட்டத்திரி. ஆனால் இவரோட ஊர் பாலேலி, அவரோட ஊர் மேல்பத்தூர். அதனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக மேல்பத்தூரார்னு சொன்னேன். இப்போல்லாம் எல்லோரும் ஃப்ளக்ஸ் போர்டிலலாம் போட்டுக்கிறாளே அன்பிலார் அப்படின்னு போட்டுக்கிறா. அன்பிலார்னா என்ன அர்த்தம்? அன்பு இல்லாதவன்னா அர்த்தம். அது கூட யாருக்கும் தெரியல. ஏன்னா தமிழில் அவ்வளோ புலமையாக இருக்கா எல்லாரும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இதை அதனால் அவரே என்ன சொல்கிறார், நிறைய அஷ்டாங்க யோகங்களெல்லாம் பற்றி நிறைய தசகத்தில் ஸ்லோகம்லாம் எழுதிவிட்டு கடைசியாக என்ன சொல்லிடுறார் அவர், பக்தி ஒன்றால் மட்டும்தான் அடைய முடியும், அது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவான் பகவான் அப்படின்னு சொல்லிடுறார் நாராயண பட்டத்திரி. அதே மாதிரி தான் இவரும் சொல்கிறார், பக்தியால் மட்டும்தான் தேவியை அடைய முடியும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பக்திங்கிறது வெளி சின்னங்கள் இல்லை. நம்ம ஒரு சின்னங்கள் தரித்திருக்கின்றதுனாலையும் வெறுமனை ஒரு 9 கஜமோ இதை பஞ்சகச்சம்லாம் கட்டின்ட்டு குடுமியெல்லாம் வச்சுட்டதுனால மட்டுமே ஒருத்தர் ஆச்சாரம்னு நினச்சுன்றக்கூடாது. கிளென்லினஸ் நமக்கு வெளி ஆச்சாரமும் இருக்கணும், உள் ஆச்சாரமும் இருக்கணும். உள் மனசில் இருக்கிற ஆச்சாரங்கிறது என்ன, காமக்ரோதாதிகளெல்லாம் வென்று யார் மேலேயும் எந்த துவேஷமோ கோபமோ இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் உள்ளே ஏற்படுற ஞானம்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனசில் அன்பு சுரக்கும். அன்பு இருந்ததுனாலே அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பகவான் வந்துடுவார், அங்கே அம்பாள் வந்துடுவா. அதனால் நம்ம பக்தியால் மட்டும்தான் தேவியை அடைய முடியும். அப்போ தேவியை அடைந்தால் மட்டுமே அவள்தான் நமக்கு முக்தி கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இதை சொல்லிகிட்டு இருக்கார் அந்த ராஜா கிட்டக்க சுமேதஸ் சொல்லிகிட்டு இருக்கார். இப்போது 13வது ஸ்லோகம். சம்பூஜ்யதாம் சாகமனேன துர்காம் கிருத்வா பிரசன்னாம் ஸ்வஹிதம் லபஸ்வ ஸ்ருத்வா முனேர் வாக்கியமுபௌ மகேஷி த்வாம் பூஜ்யாமாச துரித்த பக்தியா. இப்போ இந்த 13வது ஸ்லோகம் பாருங்கோ. அனேன சாக்கம், இவருடன் கூட தாம் துர்காம், அந்த துர்கா பகவதியை சம்பூஜ்ய பிரசன்னாம் கிருத்வா, நன்கு பூஜை செய்து திருப்தி அடைய செய்து ஸ்வஹிதம் லபஸ்வ, அதாவது உன்னுடைய விருப்பங்களை நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி காட்டுறாரு, ஒரு கைட் பண்ணுறாரு சுமேதஸ் இவா 2 பேரையும். யார்? சுரதன்கிற ராஜாவையும் அந்த வணிகன், அந்த இவர் இருக்கார் இல்லையா, சமாதின்னு அவரோட பேர், அதையும் அவள் 2 பேரையும் அவளுக்கு கைட் பண்ணுறார் முனிவர். இதுக்கு தான் சத் சங்கம் வேணுங்கிறது. அவள் எவ்வளோ கவலையோடு அவள் வந்திருக்கா, அவருக்கு அழகாக ஒரு வழி காட்டுறாரு பாருங்க அந்த முனிவர். உபௌ முனேஹே வாக்கியம், இவா 2 பேரும் இந்த முனிவரோட வாக்கியத்தை கேட்டு ஸ்ருத்வானா என்ன, கேட்கறது, அதிக பக்தியுடன் துவாம் பூஜையா மாசத்துகு, தேவியை பூஜிக்க துவங்கினர். இதை நம்ம தேவி பாடத்துலேயும் படிச்சிருக்கோம் நம்ம. இப்போ அவள் 2 பேரும் தேவியை ஆராதனை பண்ண ஆரம்பிக்கிறான். இதுதான் இந்த 13வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 14வது ஸ்லோகம். வருஷத்வயாந்தே பவதீம் சமீக்ஷ்ய ஸ்வப்னே சதோஷாவபி தாவ திருப்தௌ திருக்ஷயா ஜாக்ரதி சாபி பக்தா வாச்சேரதுர்த்வௌ கடின விரதாணி. இப்போ இந்த 14வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. வருஷத்வயாந்தே தௌ அப்படின்னா என்ன அர்த்தம்? துவேனாக்கா 2ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. 2 வருஷங்கள் கழித்து அவ்வளோ 2 பேர் பூஜையெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் ஸ்வப்னத்தில் அம்பாள் வராலாம். ஸ்வப்னே பவதீம் சமீக்ஷிய கண்டு சதோஷௌ அப்பி, அப்படியே மகிழ்ச்சி அடையிறா. இருந்தாலும் அவளுக்கு திருப்தியா இல்லையா, அத்திருப்தௌ ஜாகிரதை சாப்பி, முழிச்சுன்னு இருக்கிற நேரத்துலையும், ஜாகிரனா என்ன, முழிச்சுன்னு இருக்கிற நேரம், அந்த முழிச்சுன்னு இருக்கிற நேரத்துலையும் அதாவது இந்த இடத்துல என்ன அர்த்தம், முழிச்சுன்னு இருக்கோம்னா உணர்ந்திருக்கும் வேளையிலும் கூட திருக்ஷயாக தேவியை காண ஆசைப்பட்டு தோ பக்தோ, இந்த 2 பக்தர்களும் கடின விரதாணி ஆச்சேரதுகு, கடினமான விரதங்களையெல்லாம் கடைபிடிக்க ஆரம்பித்தாலும். ஒரு சாதாரணமாக ஒரு பரீட்சை எழுதணுன்னா கூட அதுக்கு எத்தனை மெனக்கட வேண்டியிருக்கு. அப்போ அம்பாளையே நேரில் நம்ம உணரணும், நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கெலாம் அம்பாள் வரணும், நமக்கு கண் முன்னாடி காட்சி கொடுக்கணும், நமக்கு அப்படியே அம்பாளே தெரிஞ்சுட்டு இருக்கணும்னா அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாடுபடணுமோனோ. அதை தான் இவா 2 பேரும் கடினமாக ஆச்சேரத்துகுனாக்க ஆசிரித்தார்கள், கடைப்பிடித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் இந்த 14வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 15வது ஸ்லோகம். வருஷத்ரயாந்தே சுமுகீம் பிரசன்னாம் த்வாம் வீக்ஷ்ய தௌ துஷ்டுவது பிரஹர்ஷ்டௌ தைவாத் சமாதிஸ்த்வவதனுக்ரஹேன லப்த்வா பரம் ஞானமவாப முக்திம். இப்போ இந்த 15வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க. வருஷத்ரயாந்தே, த்ரேன என்ன, 3, அதனால தானே ட்ரை கலர் ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறா. எல்லாம் அந்த சான்ஸ்கிரிட்லேருந்து வந்தது தான் ட்ரைங்கிறது. வருஷத்ரயாந்தே தௌ, இப்போது 3 வருஷம் ஆயிடுத்து. அப்போ 2 வருஷத்தில் அவளுக்கு சொப்பனத்தில் வந்தா அம்பாள். இப்போ 3 வருஷம் ஆயிடுத்து. அப்படியே சுமுக்கியாக அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோட அப்படியே பிரசன்னமாறா அம்பாள். அப்படியே சுமுக்கின் திருஷ்டுவா, சுந்தரியாக அப்படியே பார்க்குறா. அப்படியே அம்பாளை அம்பாள் எப்போவுமே அழகானவள் இல்லையா, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே பிரகிருஷ்டவுன்னா என்ன அர்த்தம்னாக்க அப்படியே சந்தோஷப்படுறது. துஷ்டனாலே சந்தோஷம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, மிக்க மகிழ்ச்சியுடன் அந்த ஒரு ப்ரிஃபிக்ஸை போடுறாரு பாருங்க, பிரகிருஷ்டவ் அப்படின்னு துதிக்கிறா. தெய்வாத் சமாதிகி,
தெய்வ அனுகிரகத்தால் சமாதி துவதனுகிரகேன உங்களது அனுகிரகத்தின் மூலமாக பரம ஞானம் லப்துவா அந்த இவர் இருக்காரே வணிகர் அவர் வந்து தனக்கு முக்தி தான் வேணும்னு கேட்குறார். அவர் நல்லா தெளிஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வேறு எதுவுமே அம்பாள்கிட்ட கேட்கல பாருங்கோ. அவள் எல்லாரும் விரட்டிட்டா, திருப்பி எனக்கு வந்து அவள்லாம் என்னை மதிக்கணும், நான் திருப்பி போய் வந்து என்னோடய கிரகத்தில் உட்காந்துக்கணும் அப்படின்லாம் அவர் கேட்கல பாருங்கோ. ஒன்ஸ் வந்தது தான். அந்த ரோட் நாட் டேக்கன் மாதிரி அந்த பாதையிலேருந்து திருப்பி போகிறதுக்கு அவர் விரும்பலை. இதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு லெவலுக்கு மேலே ஆயிடுத்து அப்படிங்கும்பொழுது நம்ம பகவானை அடையணும் அப்படிங்கிறத தான் நம்ம சிந்திக்கணுமே தவிர திருப்பி நம்ம போன பாதைக்கு நம்ம போகக்கூடாது. அது பரம ஞானத்தை அடைந்து முக்தியும் அடையிறார். இதுதான் அந்த 15வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 16வது ஸ்லோகம். போகா விரக்தா சுரதஸ்து சீக்ரம் நிஷ்கண்டகம் ராஜ்யமவாப பூயः மன்வந்தரே பூபதிரஷ்டமேச சாவர்ணி நாமாச்ச மனுர்பூவ. இப்போது இந்த 16வது ஸ்லோகம் பாருங்கோ. இந்த சுரதனுக்கு நேரக்கையும் கோமூட்டிக்கு நேரக்கையும் ஒரே நேரத்தில் தான் அம்பாள் பிரசன்னமாறா. ஆனால் அவள் கேட்குற பூனில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒருத்தர் வந்து அந்த கோமூட்டி என்ன கேட்குறார், தனக்கு முக்தி வேணும்னு கேட்குறார். ஆனால் இந்த ராஜாவுக்கு வந்து இன்னும் வந்து இந்த போகங்கள்லாம் விரக்தம் ஏற்படலை. அதனால தான் போகா விரக்தகா அப்படின்னு அந்த டேர்ம் போட்டிருக்காரு பாருங்க. போகம் அவிரக்தகா, அந்த இன்னும் போகங்களில் விரக்தன் ஆகலை அவர். அதனால் தனக்கு ராஜ்யம் வேணும். அதுவும் எப்படிப்பட்ட ராஜ்யம்? சத்ருக்களே இல்லாத ராஜ்யத்தை கேட்குறாரு. அதான் நிஷ்கண்டகம் ராஜ்யம் அவாப. அதாவது அவர் உடனே அம்பாள் கொடுத்துட்றாத. ச பூபதி அரசன் அஷ்டமே மண்வந்தரே 8வது மண்வந்திரத்தில் நான் சொன்னேன் இல்லையா, மண்வந்திரங்கிறது ஒரு கால அளவு. அந்த கால அளவுக்கு ஏற்ப அவர் வந்து ஒரு மனுவாக ஆக்குறா. சாவர்ணி நாம மனு, அந்த மனுவுக்கு பேர் சாவர்ணின்னு அந்த மனு பேர். அந்த மனுவாக ஆகிறார் அந்த ராஜா. இப்போ ஸ்வயம்புவ மனு அப்படின்லாம் மனுக்கள் பேர்லாம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேர்லாம். அந்த மாதிரி சாவர்ணி நாம மனுகு பபூவ, சாவர்ணி என்ற மனுவானார். இப்போலாம் மனு ஸ்மிருதியெல்லாம் இருக்கிறேன் அப்படி இப்படின்லாம் திண்டாடின்னு இருக்கா சில பேர். அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப சட்டத்திட்டங்கள்லாம் மாறும். அந்த காலத்தில் ஏற்றின சட்டம் வந்து அந்த காலத்துக்கு ஏற்றதாக இருந்திருக்கும். இப்போ இந்த காலத்தில் அந்த மாதிரி வந்து யாராவது அந்த சட்டத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாளான்னு கேட்டால் இல்லை, மனுனால யாருன்னு கேட்பா. அப்படி இருக்கும்பொழுது சும்மாவது ஏதாவது தனக்கு என்ன ஏதோ ஒரு ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று தெரிஞ்சு வச்சுண்டு அதை வச்சுண்டு இவாளெலாம் வந்து பஜனை பண்ணுறது இருக்குது பாருங்கோ. அப்பா அதுக்கெல்லாம் கூட ஒரு அறிவு வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம தான் புத்திசாலித்தனமாக இருக்கணும். ஸோ இந்த ராஜா வந்து சாவர்ணிங்கிற ஒரு பேரில் ஒரு மனுவானார். இதுதான் இந்த 16வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 17வது ஸ்லோகம். துவம் புக்தி காமாய ததாசி போகம் முமுக்ஷவே சம்ஸ்மிருதி மோச்சனம் ச கிஞ்சின்ன பிருச்சாமி பரம் விமூடோ நமாமி தே பாத சரோஜ யுக்மம். இப்போது இந்த 17வது பூர்த்தி ஸ்லோகத்துக்கு வந்துட்டோம். நம்ம வழக்கம் போல் பட்டத்ரி அம்பாளை வேண்டிக்கிறார் நமக்காக. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கதைகள்லாம், நம்ம ஒவ்வொருத்தரோட கதைகளெல்லாம் எதுக்காக படிக்கிறோன்னா, இதெல்லாம் இங்கிலீஷில் ஒரே வார்த்தையாக மித்துன்னு கொடுத்துட்றா, மித்தாலஜின்னு கொடுத்துட்றா. இதெல்லாம் வந்து நம்ம கட்டுக்கதைங்கிற மாதிரி கொண்டு போய்டுறா அவள். அதுக்கு சரியான பதம் அது கிடையாது. புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் நடந்ததை தான் அவெல்லாம் ரிஷிகள்லாம் வேதங்கள்லேருந்து எடுத்து தான் எழுதி வச்சுருக்கா. இதெல்லாம் தேவி மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு. அப்படிங்கும்பொழுது இதெல்லாம் வந்து பொய்யாயிடுமா? இதெல்லாம் சுரதன்கிற ராஜா இல்லவே இல்லைங்கிறத நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ? ஸோ இப்போ பேசுகிறவா பேசிகிட்டே இருப்பாள். நம்ம தான் எந்த காலத்துலேயுமே நம்ம புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். துவம் புக்தி காமாய ததாசி போகம். இப்போ அம்பாள்கிட்ட வந்து போகத்தை கேட்குறவனுக்கு போகத்தை கொடுக்குறா. முமுக்ஷுவேன்னா என்ன அர்த்தம்? முக்தியை வேண்டுபவனுக்கு. முமுக்ஷுக்கள்லாம் யாருன்னாக்க முக்தியை தான் வேண்டவாவா. முக்தியை கேட்டால் முக்தியை கொடுக்குறா. சம்ஸ்மிருதி மோச்சனம் ச, சம்சாரத்திலிருந்து விடுதலையும்
எல்லாமே கொடுக்குறா. எது கேட்குறோமோ அதை கொடுப்பா அம்பாள். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிடணும், சாய்ஸாக அம்பாள்கிட்ட கொடுத்துடணும். இப்போ பாருங்கோ, துருவனுக்கெல்லாம் என்ன கேட்குறதுனே தெரில. அந்த கப்போலத்தில் வந்து பாஞ்சஜன்யத்தால் அவர் அப்படியே வருடின உடனே 36 ஸ்லோகங்களால் வந்து அவன் அப்படியே பகவானை வந்து புகழ்ந்து சொல்கிறான். அவன் துருவஸ்துதினே பேர் அதுக்கு பாகவதத்தில். அதனால் அவன் என்ன கேட்குறான், உங்களே பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். அப்பாவோட மடி வேணும்னு கேட்டுண்டு வர கேட்கணுன்னு தபஸ் பண்ண குழந்த பகவானை பார்த்தோன்னே ஞானம் கிடச்சிடுறது அவனுக்கு. எனக்கு எதுவுமே வேண்டாங்கிறான். ஆனால் பகவான் என்ன பண்ணுறார், நீ 36 ஸ்லோகங்களால் நீ என்னை ஆராதனை பண்ணினதுனால உனக்கு 36,000 வருஷம் நீ ராஜ்யத்தை ஆளணும். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பதம் வச்சுருக்கேன், துருவ பதம்னு. நீ அங்கே வந்துடு. அவன் சத்சங்கம் கேட்குறான். அதை சுற்றி சப்தரிஷி மண்டலம் இருக்குது. நீ அங்கே இருந்துட்டு எப்போவுமே பகவானோட கீர்த்தனைகளை கேட்டுன்னு இருக்கலான்னு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணுறார். அது மாதிரி எதுக்கும் சொல்ல வர்றார் இந்த பட்டத்திரி பாருங்க. சமத்தா நான் பரம்பிமூடகா, நான் அடி முட்டாள்னா கிஞ்சித்து பிரிச்சாமி, நான் எதையும் கேட்க மாட்டேன்ப்பா. தே பாத சரோஜ யுக்மம், பாத சரோஜ அப்படியே பாதங்களை வந்து நம்ம பத்மம், அதாவது தாமரைக்கு ஈக்குவல் பண்ணுறாரு. பாதார விந்தங்களை, யுக்மம்னா என்ன, 2ன்னு அர்த்தம். 2 பாதத்தையும் அப்படியே ஒரு தாமரை போன்ற பாதங்களை நான் நமஸ்காரம் பண்ணுறேன். நீயே பார்த்து எனக்கு எது வேணுமோ அதை கொடுமா. எனக்கு அது என்ன கேட்குறதுங்கிறதுக்கு கூட எனக்கு யோக்கியதை இல்லை. அதனால் எனக்கு எது நல்லதோ அதை நீ பார்த்து கொடுத்துருமான்னு சாய்ஸை அம்பாள்கிட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அம்மாட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அம்மாவுக்கு வந்து குழந்தைகளுக்கு என்ன வேணுங்கிறது அம்மாவுக்கு தெரியும். அதனால் அம்மாவே அதை பார்த்துப்பா. அதை அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுங்கிறத அம்பாள்கிட்ட விட்டுடுவோம். பக்தி செய்கிறத மட்டுமே நம்ம வந்து கடமையை அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணுவோம். கடமைன்னா இந்த இடத்துல கடமையாக பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை, கடனேன்னு பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. உண்மையான பக்தியை நம்ம அம்பாள்கிட்ட பண்ணுவோம். அம்பாளும் நம்மளை என்ன வேணும்னு கேட்பா. அந்த கண்டிப்பாக நம்ம வந்து முக்தி தான் கேட்கணும். நம்ம அப்படி இல்லைன்னா அம்பாள்கிட்ட விட்டுடணும். நீங்கள் என்ன கொடுக்கணுமோ நீ கொடுமா அப்படின்னு சொல்லிடணும். நம்ம எதுலேயும் சம்சார பந்தங்களில் திரும்பவும் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ஸ்லோகத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம அம்மே நாராயணி, தேவி நாராயணி.